அனைவருக்கும் டென்ஸ் ஃபார் கோல்டின் அன்பு வணக்கங்கள். ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். அவந்திகாங்கிற ஒரு பெண்மணியும் சித்தார்த் என்கிற ஒரு ஆணும் ரெண்டு பேரும் ஏப்ரல் 1, 2024 1,00,000 ரெண்டு பேரும் கையில் வச்சிருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு அவந்திகா நகை வாங்க ஆசைப்பட்டு ஆபரணமா வாங்குறாங்க. அதே நாள்ல சித்தார்த் 1,00,000 ரூபாய்க்கு கோல்டு காயினை வாங்குறாரு. ஒரு வருஷம் முடிவுல ரெண்டு பேரும் அந்த நகையை விற்பனை பண்ணணும்னு நினைச்சு அவங்க அவந்திகா தன்கிட்ட இருந்த ஆபரணத்தை கொண்டு போய் விற்பனை பண்றாங்க. அதே மாதிரி சித்தார்த் தன்கிட்ட இருந்த கோல்டு காயினை கொண்டு போய் விற்பனை பண்றாரு. ரெண்டு பேர்த்துக்கு முடிவுல பாத்தீங்க அப்படின்னா அவந்திகாவுக்கு ஒரு 15,089 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அதே சித்தார்த்துக்கு 25,729 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ அது பெர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவந்திகா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்துல இருந்து 13.35% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. சித்தார்த் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட்டா 24% ரிட்டர்ன் எடுத்திருக்காரு. நீங்க அவந்திகா முதலீடு பண்ண மாதிரி ஆபரணமா முதலீடு பண்ணுவீங்களா, இல்ல சித்தார்த்த முதலீடு பண்ண மாதிரி கோல்டு காயின்ல முதலீடு பண்ணுவீங்களா? என்னோட கருத்து என்னன்னா, நான் சித்தார்த்த முதலீடு பண்ண மாதிரி கோல்டு காயின்ல தான் முதலீடு பண்ணுவேன். நீங்க எதுல முதலீடு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.